ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையிலேயே அந்த வீட்டுக்கு போயாச்சு. ஒரு 3 ட்ரிப்பு வந்து திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு ரொம்ப டயர்டாகிடுச்சு வெயிலுக்கு. அதோட ஃபேனை போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். அப்போ எடுத்த வீடியோ தான். அம்மா கிட்ட தான் ஃபேன் வாங்கினேன். மேலே சீலிங் ஃபேன் வந்து போட்டு பார்த்தோம், அது கொஞ்சம் சரியில்லை. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோமா, அது அப்படியே ஸ்டக் ஆகி போன மாதிரி ஆயிடுச்சு. அதான் என் குழந்தைன்ட்ட தான் கொடுத்துருக்கோம் ரிப்பேர் பண்ணி தர சொல்லி. அதுக்கப்புறம் இது நைட்டு என் பையன் வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தான். ஏன்னா வீட்டில் வந்து எதுவுமே யூஸ் பண்ண முடியல, வெளியில் தான் வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இப்போ ரொட்டி மட்டும் செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ரொட்டின்னா தண்ணி ரொம்ப செலவாகாது இல்லையா, கழுவுறதுக்கு பாத்திரமும் கம்மியாகுது. அதனால் ரொட்டியும் உருளைக்கிழங்கு மட்டும் செஞ்சாச்சு நைட்டு. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டில் வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன். அங்கே வந்து இது ஊறுகாய் பிஸ்னஸ்குள்ளே பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். மாங்காய்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பாதி அங்கே எடுத்துகிட்டு போகணும், பாதி வந்து வீட்டு யூஸ்க்கு. ஒண்டியில் செய்ய முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்கிறேன். ஏன்னா இந்த ட்ரைனேஜ் வேறு வழக்கம் போல் அடைச்சிக்கிச்சு. அதனால் தண்ணியும் யூஸ் பண்ண முடியல. கொரோனா நாட்டில் இப்படி இருக்கேன்னு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. 3:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் என் பொண்ணை கூட்டிகிட்டு. ரொம்ப டயர்டு, அதோட கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். இன்ஷால்லா துவா செய்யுங்க. மசாலா சாமான் வேறு அரைக்கணும். அது அப்புறம் இட்லி பொடி அரைச்சது கொஞ்சம் மறுபடியும் அரைக்கணும். இது ஃபுல்லாக வந்து மசாலாவுக்கு கறி மசாலா.